என்னங்க கேஎஃப்சி சிக்கன் இனிமேல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நீங்கள் வீட்டிலேயே செஞ்சுருவீங்க. நான் நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன் கேஎஃப்சி சிக்கன் செஞ்சேன், அந்த ரெசிபி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு. இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே கேஎஃப்சி சிக்கன் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு போன்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நம்ம போனோடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது, ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போன்லெஸ்ஸாக கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர், ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வத்தல் தூள், மிளகுத்தூள், உப்புத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம பீஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கறியுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 3 ஹவர்ஸ் வச்சா கூட நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இல்லை பசங்க ரொம்ப அவசரப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சா கூட போதும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பவுடர்கள்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுடர் மிக்ஸ் தான் நம்மளுக்கு கேஎஃப்சி சிக்கன் மாதிரி மொறுமொறுன்னு வர்றதுக்காக. 1 கப் கார்ன்ஃப்ளவர், 1 கப் மைதா மாவு, கொஞ்சமாக வத்தல் தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், அதுக்கப்புறம் உப்புத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த ஊற வச்சுருக்க கறி எடுத்து இதில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியில் இந்த மாதிரி ஜல்லடை வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா கையெல்லாம் ஒட்டி நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி சல்லடையில் போட்டு அந்த மாவை கொஞ்சம் வடிச்சிட்டு தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பவுடரில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கஷ்டமான இடம் என்ன அப்படின்னா அந்த மாவில் முக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் முக்கி எடுக்கிறது தான். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஜல்லடையில் வச்சு நீங்கள் தண்ணியில் முக்கி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கையெல்லாம் மாவாகாது. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவுமே சொல்லணும்னா டேஸ்ட் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கேஎஃப்சி சிக்கன் இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட், நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.